இப்ப நாங்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சந்தர்ப்பம் அல்லது பிறந்த நாள் என்று சொல்லி அவங்கள போற்றப்படுகிற புகழப்படுகிற ஒரு விஷயங்களை நாங்க எல்லா இடங்களையும் கேட்கிருப்போம். சுபஹான மௌலிது ஓதுறாங்க எல்லாம். ரபியுல் அவ்வல் 1 இருந்து 12 வரைக்கும் ஓதப்படுது. அதே போல இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹாப்பி பர்த்டே யா ரசூல் அல்லாஹ். எப்படி இருக்கு எப்படின்னா பின்னாம் பெரிய ஒரு கேக்க ஒண்ட செஞ்சு வளைச்சி இருந்து அந்த கேக்க பெரிய வாள்களால வெட்டி ஹாப்பி பர்த்டே யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்லி அந்த கேக் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சாப்பிட்றது. கொடுத்து நபிக்கு பிறந்த நாள் எடுக்காங்க. இன்றைக்கு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட காலம் இது! ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை நான் சொல்ல வரேன். இப்ப கொடி கட்டி சுபான மௌலித் ஓதி கேட்கலாம் வெட்டுறவர்கள் ஒரு நாளையிலையும் பள்ளி போறேன் தொழுறையில நபியை நேசிக்கிறோம், நபிக்காக உசுர கொடுப்போம் என்றெல்லாம் சொல்றவர்கள் நபிக்காக தன்னை முடிய கூட தியாகம் செய்யறது இல்லாதாக்கு. கேக்கு வெட்டுறேன் அவன் தின்றதுக்காக, கந்தூரி கொடுக்கறது அவன் தின்றதுக்காகத்தான், அவன்ட வகுத்துக்கும் அவன்ட உண்டியலுக்கும் மாத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றா என்ன செய்யணும்? குறைஞ்சது நீ 5 வகத்தும் தொழுறவனா மாறணும். அப்படி இருக்காங்களாண்டா கிடையாது. இந்த கொடியாற்ற எல்லாரும் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. பள்ளிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தர்காக்கள் என்று சொல்ற எல்லா இடமே அங்க போய் 5 நேரம் தொழுறதுக்கான வசதியும் இருக்காது. அதுக்குள்ள அப்படியான இடங்கள் வருஷத்துல ஒரு நாளைக்கு ஹயாத்தாக்கி போட்டு அந்த இடத்துல கந்தூரி கொடியேத்த மௌலுது எல்லாம் ஓதுபடும். அங்க யாருமே போய் தொழுவிக்க மாட்டாங்க. அந்த அவ்வளவு நாளும் பார்த்து போயிட்டு இருக்கு. இப்படி அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல சொல்ல போனா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்கன்றதுலயே சர்ச்சை இருக்கு. நபி அவங்க ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி பிறந்தான்னு சொல்றாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க அது ரசூலுல்லாஹ் மௌத்தான டேட்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், அதுல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாக்கள், இந்த ரபியுல் அவ்வல்ல கொடி கட்டுறாக்கள் என்னத்துக்கு சந்தோஷப்படுறாங்க? ஒன்று நபி மௌத்தான என்று சந்தோஷப்படுறாங்களா? நபி பிறந்த நாள் என்று சொல்லப்படுற நாள மௌத்தான நாள் என்று சொல்லப்படுது. அது உறுதியான கருத்துன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற போது அந்த நாள்ல இப்படி எல்லாம் பாட்டு படிச்சு சந்தோஷமாக இருக்கிற அந்த வெளிச்சம் எல்லாம் போட்டு இருக்காங்களே, அப்ப இவங்க நபி மௌத்தானத்தை சந்தோஷமா பாக்குறாங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து இவங்க ஓதுற சுபஹான மௌலுது யாரு எழுதினன்றதுலேயே பிரச்சனைக்கும். அந்த புத்தகத்திலே இருக்குதான் அது எழுதின யாருன்றதுலான கருத்து மோதல். சிலாக்கள் சொல்றாங்க ஹத்தீப் என்றவர் எழுதினதா, இன்னும் சிலாக இல்ல கசாலி இமாம் எழுதினதா. இப்படி 6 எழுதினன்ற அந்த விஷயத்திலே கருத்து மோதல். எழுதினதே யாருன்னு தெரியாம இருக்கக்குள்ள ஒரு மௌலவி பேசுறாரு, நீங்க இந்த மௌலுது கிதாப ஓதுறது இருக்குது, இது குர்ஆன் ஓதுறதை விட உங்களுக்கு நன்மையை தரும் என்று சொல்றாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஸ்ரீலங்காவில இந்தியாவிலே மட்டும்தான். வெளிநாடுகள்ல அடுத்த அரபு நாடுகள்ல குர்ஆனை விட முன்னுரிமை கொடுத்து அவங்க இதை பாக்குறீங்க. இதை வெளிநாக்கள் நம்ம இந்தியாக்காராக்கள் தான். அதுவும் அரபு தமிழ்ல எல்லாம் அது இருக்குது. இது தெரியும் அரபிக்கு. இப்படியான நிலையில இருந்து கொண்டுதான் இவர்கள் குர்ஆனுக்கு மேல இந்த மௌலிதை வச்சு பாக்குற ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழாம மௌலித் ஓதி போட்டு போனா சரி என்று நினைக்கிற அளவுல